ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான எல்லாத்துக்கும் பயன்படும் வகையில் ஒரு வீடியோ தான் நம்ம என்னங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு ஐஆர்சிடிசியோட மெசேஜும், அதே போல் கவுண்டர் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு ரயில்வே டிக்கெட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே போல் ரயிலில் ரிசர்வேஷனில் பயணம் பண்ணுற ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களுடைய அடையாள அட்டை, அதாவது அவங்களுடைய ஐடி இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியோ, இல்லை செகண்ட் கிளாஸ் ஏசியோ, இல்லை தேர்ட் கிளாஸ் ஏசியோ, இல்லை ஸ்லீப்பரோ, இல்லை செகண்ட் கிளாஸ் சிட்டிங்கோ யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த விஷயம் பொதுவானது. அந்த ரெஜிஸ்டரில் இருக்கிற பேரும் அந்த வண்டியில் பயணம் பண்ணுற நீங்களும் ரெண்டும் பொதுவாக ஒன்றா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஆதார், அதாவது உங்கள்கிட்ட ஐடி கையில் இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். பொதுவாக எல்லாருமே இன்றைக்கி காலகட்டத்தில் டிக்கெட்டும் சரி, மெசேஜும் சரி, அதை கரெக்டாக வச்சுக்கிறீங்க. ஆனால் ஐடி கார்டை சில பேர் மறந்துடுறீங்க. ஒவ்வொருத்தரும் போகக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து எல்லாமே அவங்கள பொறுத்து மாறும் அப்படிங்கிறத மறந்துட மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக ஐஆர்சிடிசி தரப்புலேருந்து கேட்குறது என்னென்னா, ஒவ்வொருத்தர்கிட்டையும் கண்டிப்பாக ஐடி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. நமக்கும் சரி, இன்றைக்கி வரைக்குமே எல்லாத்துக்கும் ஐடி அப்படின்னா ஆதார் அப்படிங்கிறது தான். நான் சொல்லும் போதே நிறையா பேர் கவனிச்சிருப்பீங்க. ஆதார்னு சொல்லி நானே 2-3 டைம் சொல்லியிருப்பேன். ஐடி அப்படின்னாலே இன்றைக்கு வரைக்கும் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சது ஆதார் கார்டு. அதே போல் ஆதார் கார்டுனால் அது ஒன்று தான் ஐடி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் வண்டியில் வர 100க்கு 95% பேர் ஆதார் கார்டை தான் ப்ரூஃபாக காட்டுறீங்க. ஓகே, நல்லது தான். பட் இருந்தாலும் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆதார் கார்டு எங்கிட்ட இல்லை, அதனால் எங்கிட்ட ப்ரூஃப் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் ட்ரெயினில். அது தப்பானது. ஏன்னா ஆதார் கார்டு மட்டுமே ஐடி கிடையாது. ஐஆர்சிடிசி தரப்புலேருந்து இதில் என்னென்னலாம் ஐடியா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத, டிஜிட்டலாகவும் சரி, நான் டிஜிட்டலைஸாகவும் சரி, என்னென்னலாம் அவங்க ப்ரூஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். அவங்க ஐஆர்சிடிசி தரப்புலேருந்து சொன்னது என்னென்னா, டாக்குமெண்ட்டாக, அதாவது அவங்கக்கிட்ட நேராக நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம காட்டணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 ஐடி இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஐடினா ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆதார், அதை காட்டலாம். அதில் ஃபோட்டோவோடு இருக்கும், ஸோ அதை காட்டலாம். அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ், அதுலேயே வேலிட் ஃபோட்டோவோடு இருக்கும், ஸோ அதுவும் காட்டலாம். அதே போல் பேன் கார்டு, அதுலேயும் ஃபோட்டோ இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஐடியிலையுமே ஃபோட்டோ இருக்கும். ஸோ அது கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய பேன் கார்டும் சரி, பாஸ்போர்ட்டும் சரி, ஓட்டர் ஐடியும் சரி, இல்லை ஆதாராக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம காட்டலாம். இல்லை எனக்கு எதுவுமே எங்கிட்ட கிடையாது, நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் காட்டலாம். எனக்கு இதெல்லாம் வேறு எதுவுமே இல்லை, எனக்கு பேங்க் அக்கௌண்ட், சென்ட்ரலைஸ்டு பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக் இருக்குது, அது ஐடியாக எடுத்துக்கலாமான்னு சொல்லி என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கஸ்டமர் ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ இப்போ சொல்கிறேன், அது கூட ஒரு வேலிட் ஐடி தான். ஸோ கிரெடிட் கார்டு, அதில் ஃபோட்டோவோடு இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டாக இருந்ததுன்னா அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடி, உதாரணமாக சொல்லணும்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ ஒரு ஐடி கார்டு ஒன்று இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. அது நார்மல் பேசிஸ்லையும் அதே போல் தட்கல் பேசிஸில் கூட வாங்கிக்கலாம். அது சார்ஜபிளில் தான் வரும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஊரில் உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு வேணும், புதுசாக ஒரு ஊருக்கு நீங்கள் குடி வந்திருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ், நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி தரணும், ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அந்த கேப்பில் உங்களுக்கு ஒரு ஐடி வரும். அதே தட்கலில் வேணும்னாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடினா அது மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஐடி அது ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் கூட யூஸ் பண்ணலாம். இதில் கூறப்பட்டிருக்க எல்லா ஐடியிலையுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோங்கிறது கட்டாயமாக இருக்கணும். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தான் அப்படிங்கிறது தெரிகிற மாதிரி இருக்கணும். ஓகே, இதெல்லாம் வேலிட் டாக்குமெண்ட்ஸாக ஐஆர்சிடிசியில் சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் எதுவுமே நான் கையில் கொண்டு போக மாட்டேன், ஏன்னா இது டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கும். ஸோ டிஜிட்டலாக எல்லாமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் என்னோடய பேங்க் பேலன்ஸ் கூட பணம் கூட நான் டிஜிட்டலாக தான் யூஸ் பண்ணுறேன், என்கிட்ட பர்ஸு கூட நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னிங்கன்னா
ஐஆர்சிடிசி தரப்புலேருந்து டிஜிட்டலாகவும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் சம்மந்தப்பட்ட சில இதெல்லாம் வந்து அவங்க ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மொபைல் ஆப்னால் எல்லா ப்ரைவேட் ஆப்ஸும் கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட சில மொபைல் ஆப்ஸில் இருக்கக்கூடிய சில ஐடி மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதார். அந்த ஆதாரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதார் கார்டை காமிச்சிங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் டிஜிலாக்கர் எல்லாத்துக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கவர்மெண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் சேவ் ஆகிருக்கும். நம்ம வந்து நம்மளோட ஐடி போட்டு, அதாவது ஆதார் கார்டு இருந்ததுன்னா ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஆதார் நம்பரை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய தொலைஞ்சு போன டாக்குமெண்ட்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும், இல்லை ஆர்சி ஆகட்டும், அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஜிலாக்கர் மூலிமா நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டிஜிலாக்கர்லேருந்து எடுக்கக்கூடிய ஆதார், டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி காமிச்சோம்னா அது கூட ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நான் வேலிட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டோம், டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடையாள அட்டை, ஐடி கார்ட்ஸ். ஓகே, இதில் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இதில் என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் நிறையா பேர் வந்து அதை தான் வந்து டாக்குமெண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து டாக்குமெண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேன்டு டாக்குமெண்ட். உதாரணமாக நம்ம ஃபோனில் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து கிராப் பண்ணி அதை வந்து டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி மொபைலில் வச்சுருப்போம். அதே போல் சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி சில ஸ்கேனர்லாம் வச்சு நம்ம எடுத்து அதை வந்து ஃபோனில் வச்சுருப்போம். அதை அப்லோட் பண்ணி வச்சுட்டு அதை தான் டாக்குமெண்ட்டு கேட்டால் இதை காமிச்சிக்கலான்னு சொல்லி நினச்சிட்ருப்போம். ஆனால் ஐஆர்சிடிசி தரப்புலேருந்து அதை வந்து டாக்குமெண்ட்டாகவே கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. என்றைக்குமே கன்சிடர் பண்ண மாட்டோன்ட்டாங்க. ஆக இனிமேல் வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு அடையாள அட்டையாக வச்சுருந்தீங்கன்னா அதை மறந்துடுங்க. இனிமேல் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையானது இந்த டாக்குமெண்ட்டு தான். இதில் 10ல் ஏதோ ஒன்று கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு இந்திய குடிமகனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒன்று இருக்கணும். அதே போல் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் சரி, உங்கள்கிட்ட இந்த ஆதார் இல்லை டிரைவிங் லைசன்ஸு டிஜிலாக்கர்லேருந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் வந்து ஐடி போட்டு நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துக்கலாம். ஓகே விவர்ஸ், ஸோ உங்களுக்கு இப்போ கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெயினில் இனிமேல் போகும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு ஐடியோட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களோட பயணம் வந்து இனிதே அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் சரி, ஏதாவது நம்ம சேனல்லேருந்து ஏதாவது மாற்றணுன்னாலும் சரி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நிறையா வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எதிர்பார்த்துருக்கு. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.